ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி டேயில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன பண்ணேன்னு தான் காட்ட போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நைட் எடுத்த கிளிப்ஸ் தான். ஸோ நைட் எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பூரி தாங்க நாங்கள் சுட்டோம். ஸோ பூரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி பூரிக்கு மாவு தேவையானதெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து உருட்டிகிட்டு இருந்தேங்க. ஸோ உருட்டி முடிச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா பூரி போட்டுட்ருந்தாங்க. ஸோ பூரிக்கு தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் குருமா தான். ஸோ உருளைக்கிழங்கு குருமா வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா சட்னி பிடிக்கும். ஆனால் எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா குருமா வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வட்டம் சூப்பராகவே இருந்துச்சு. நானும் மனசுக்கு திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா அடுத்த நாளால் கிளிப்ஸு. ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலுங்க. எந்திரிச்சதுமே செம்ம வெயிலாக இருந்துச்சு. சரின்ட்டு எந்திரிச்சதும் கத்தாழைக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பி காலேஜ்னால வெள்ளனே கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபங்க்ஷன் வேறு கிளம்புறதுனால சீக்கிரமாகவே சாப்பாடு எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். ஸோ சாம்பார் தான். ஸோ அவன் எப்பயுமே எக் எடுத்துக்கிடுவான். அதனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எக்கு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சுருந்தாங்க. ஸோ அதை என்னமோ ஒரு கூட்டு மாதிரி வச்சுருந்தாங்க. அதை கிண்ட சொல்லிட்டு போயிருந்தாங்க என்னைய. நான் பார்த்தீங்கன்னா குண்டக்க மட்டக்க கிண்டிகிட்டு இருந்தேங்க. ஸோ ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு இந்த கையில் கிண்டும் போது ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. சரின்ட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபனில் பேக் பண்ணணுமே அப்படின்ட்டு சாப்பாடெலாம் வச்சாச்சு. ஸோ சாப்பாடை வச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு சாம்பாரில் ஊற்றியாச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு டிஃபன் பாக்ஸை மூடியாச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டு ஏதாவது வைக்கணுமே அப்படின்ட்டு ஒரு பாக்ஸை கண்டுபிடிச்சி தேடி எடுத்துகிட்டு வந்தேங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே உருளைக்கிழங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு கொடுத்து விடலாம் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து தனித்தனியாக வச்சு எல்லாத்தையுமே பேக் பண்ணி அவனுக்கும் கொடுத்தாச்சு. ஸோ அவன் பார்த்திங்கன்னா அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே பேக்கில் எடுத்து வச்சுட்ருந்தான். ஸோ எடுத்து வச்சு முடிச்சதும் அவனும் சாப்பிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கிளம்பிட்டியான். ஸோ நான் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயும் நானும் குளித்து கிளம்பி ரெடி ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வேறு போகணுமே அப்படின்ட்டு குளிச்சாச்சு. எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நானே குளித்து தலை குளிச்சுட்டு தலையெல்லாம் சீவிட்டு பக்தி மயமாக கிளம்பிட்டேங்க. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சாமியை கும்பிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு அவசர அவசரமாக கிளம்பி போயிட்டுருந்தேன். ஏன்னா இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நானும் நடந்து போயிட்டுருந்தேன். மார்னிங்கே பார்த்தீங்களா எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு. சரின்ட்டு போயிட்டு விநாயகருக்கு விளக்க போட்டாச்சு. ஸோ போட்டுட்டு இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு தாங்க போனேன். ஸோ போயிட்டு அங்கே போய் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் சாப்பிட்றதுக்கு. ஸோ எதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சு. வாயெல்லாம் கசப்பாக இருக்கே அப்படின்ட்டு எதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னு கொஞ்சம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை எடுத்து தாங்க உட்காந்து வீட்டில் சாப்பிட்டுட்ருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கொளுத்துற வெயிலில் கடக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கடந்து அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கிட்டே வந்தாச்சு. ஸோ வந்ததும் பாருங்கள் எங்கள் ஸ்ட்ரீட்டை பாருங்களேன் அக்கடான் இருக்கும். ஆளே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருமே ஃபங்க்ஷன் போயிட்டாங்க. ஒரு வளகாப்பு அப்படிங்கிறதுனால எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து சூரியனை பாருங்கள் எவ்வளோ கொளுத்துன்னு கொளுத்திகிட்ருக்குன்னு. செம்ம கொளுத்துங்க. தலையெல்லாம் செம்ம வலியாக இருந்துச்சு. ஆல்ரெடி கோல்டு வேறு பிடிச்சிருக்கு. இதில் இது வேறையா ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. சரின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிப்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்டு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை தான் உட்காந்து பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மதிய டிஃபனை சாப்பிட்டு தூங்கலாமே அப்படின்னு ஒரு பிளானை போட்டாச்சு. ஏன்னா கொஞ்சம் கூட முடியலைங்க. ரொம்ப தலைவலி, சரியான தலைவலியாக இருந்துச்சு. சரின்ட்டு அப்படியே ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நானும் அப்படியே உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாய், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.